Students, today we are going to see the remaining part of this supplementary. Remember Caesar. Before that, we shall recall the yesterday's class. Who are the main characters in this story is Lord Weston, a judge, Roger Chetwynd, Weston's assistant, Lady Weston, Weston's wife. Okay, I would like to tell you what happened so far. Actually, this Lord Weston was a well-known judge in England. அவர் ஒரு சிறந்த judge இங்கிலாண்டில். Being pompous and vain, he told his assistant Roger that he had attained glory by hard work and zealous service. அவர் வந்து தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறாரு, தான் கடினமான உழைப்பால் இந்த பதவிக்கு வந்தார். He expressed his displeasure over Roger's request ஃபார் ஏ ஆஃப் ஹாலிடே. ஸோ அவர் தன்னோட இதை சொல்கிறார், நீ வந்து எக்ஸ்ட்ரா ஹாலிடே கேட்குறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சடன்லி he discovered a piece of paper with the words remember Caesar in his pocket. அவருக்கு திடீர்னு என்ன பண்ணுறாரு, அவர் பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. வாட் இட் இஸ் ரிட்டன் தட் பேப்பர்? ரிமெம்பர் Caesar. And he feared that the message was a warning conveyed by his enemies who had received legal punishments from him. ஸோ அவரை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாரு, இட் மே பி த வார்னிங் கிவன் பை தட் எனிமீஸ். அவரோட இவர் என்ன ஜட்ஜினால எனிமீஸ் இருப்பாங்கள்ல, அதனால் இது வந்து அவங்க தான் அனுப்பிச்சிருக்கோன்னு ஃபீல் பண்ணார். பிகாஸ் த மெசேஜ் வாஸ் சென்ட் ஆன் 15th of March, the day Julius Caesar was assassinated. என்னைக்கு அதுனா the day Julius Caesar was assassinated. He was convinced that someone affected by his fair judgment was plotting his murder. அவருக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு, தான் சொன்ன தீர்ப்பில் விரும்பாத மக்கள் யாரோ தான் இவர்கிட்ட வந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க, இவரை கொலை பண்ணணும்னு சொல்லி. Sensing the definite attack, Lord Weston ordered his secretary to close all the windows. அவர் என்ன பண்ணிட்டார், உடனே அந்த எல்லா கதவு ஜன்னலெல்லாம் சோத்து சொல்கிறார். அண்ட் he ordered his secretary to close all the doors and windows. But his wife, and then he asked a word to send his wife, and she came. But how she was on? But his wife, she remained unperturbed by the threat. That means அவள் வந்து என்ன பண்ணல, கொஞ்சம் கூட ஃபியராகவும் இல்லை, ஒரு சீரியஸ்னஸாகவும் இல்லை. She was coming without any disturbance, without any fear. ஸோ லார்ட் வெஸ்டன் வாஸ் ஆங்கர்ட் பை யர் கலர்ஸ் ரியாக்ஷன். அவருக்கு வந்து அவளோட பிஹேவியரில் ரொம்ப கோபமாக இருக்கிறார், ரொம்ப வேதனையாக இருக்குது. பட் தீஸ் லேடி வென் ஷி வாஸ் என்டரிங், ஷி வாஸ் ஆஸ்கிங், டெல்லிங் தட் ஷி வாஸ் கோயிங் ஆன் கம்ப்ளைனிங், see that gardener has left that pail of water and what work he is doing, he has kept there and he has gone somewhere, what is happening here அப்படின்னு கேட்டுகிட்டே வராங்க. That time Weston is telling, my dear wife, your husband's life is in danger. உன்னோட ஹஸ்பண்டோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்குது. ஈவன் தட் she didn't take it serious, she was making fun. what she was telling na, last time you had been eating game pie. லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் கேம் பை மீன்ஸ் வாட், ஒரு மீட் வந்து ஏற்கனவே வந்து மாவில் பிரட்டி இதில் பேக்கிங் பண்ண இது சாப்பிட்றது, அனிமல் தட் ஹஸ் பீன் ஹண்டட் அண்ட் கவர்ட் வித் பேஸ்ட்ரி அண்ட் பேக்ட். அந்த மீட்டை நீங்கள் லாஸ்ட் டைம் இது பண்ணி கொடுத்தீங்க, அந்த மாதிரி இந்த தடவை என்ன சொல்ல போகிறீங்க, என்ன தர போகிறீங்க, வாட் இஸ் திஸ் டைம்னு ஷீ இஸ் மேக்கிங் ஃபன். ஷீ டசன்ட் நோ அபவுட் திஸ் சீரியஸ்னஸ். நோ வி ஆர் கோயிங் டு see the remaining part of this lesson. Let us see what's going to happen. And annihilating a flippancy with one broadside assassination. உடனே வெஸ்டன் என்ன பண்ணிட்டார், அவளோட இந்த மாதிரி பிஹேவியருக்கு அவர் வந்து கேர் பண்ணவே இல்லை. he lacked respect for a behavior. அப்புறம் ஒரு ப்ராட் சைடாக அவர் சொல்கிறாரு, வாட் இஸ் டெல்லிங், அசிஸ்னேஷன், அதாவது என்னைய யாரோ கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க, someone is going to murdering அப்படிங்கிறாரு. For Lady Weston, well, you always wanted to be a great man and now you have got your wish. Of course, well, you're longing to be a great man. You want the world to be known you. இந்த உலகமே உங்களுக்கு தெரியணுங்கிற அளவுக்கு you want to be a great man இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கேற்ற பலன். ஸோ you are going to get your wish. அப்படின்னு என்ன அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, as a ஜட்ஜாக இருக்கிறவங்க வந்து you will be appreciated
யூ வாண்ட் யுவர் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் எனி ஒன். அப்படி நீ கிரேட்டாக இருக்கும்போது ஒருத்துக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம், கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் யோர் ஜட்ஜ்மெண்ட் வில் பி பாசிட்டிவ் ஃபார் ஒன் சைட் அண்ட் நெகட்டிவ் ஃபார் அதர் பர்சன். அதுக்கேற்ற பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நவ் யூ ஆர் கோயிங் டு யோர் விஷ். வெஸ்டர்ன், வாட் யூ மீன்? நீ என்ன சொல்ல வர? இஸ் ஆஸ்கிங் வாட் யூ மீன் பை திஸ். தே டோன்ட் அசிஸ்னேட் நோபடிஸ். ஸோ வாட்ஸ் இஸ் டெல்லிங், யாருமே எல்லாத்தையுமே கொலை பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் மற்றவங்களை கொலை பண்ண எண்ணமே வராது. கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தர் மேலே வெறுப்பு இருந்தால் மட்டும்தான் தே வில் ஹேவ் த ஐடியா டு மர்டர். சும்மாவே எல்லாத்தையும் நான் உனக்கு கொலை பண்ண முடியுமா? தட் இஸ் வென் தே ஹேவ் சம்திங் ஆன் யூ ஒன்லி தே வில் வாண்ட் டு மர்டர். ஸோ தே டோன்ட் assassinate nobodies. Now Weston is showing her the paper. Read that and see if you can laugh. He gave that paper to her and asked her to read that. Come on, read it and see if you can laugh. உன்னால் இதை படித்து சிரிக்க முடியுமான்னு பாரு. அந்த பேப்பரை படித்தனாலே உனக்கு சிரிப்பு வருமானு பாரு. அப்படி அந்த அளவுக்கு சீரியஸ்னஸாக இருக்குன்னு இவர் சொல்ல வரார். He tells that you read that paper and you see if you can laugh. Lady Weston, I am not laughing, trying to read what a dreadful scrawl. Now she is telling, I am not going to laugh. நான் ஒன்றும் சிரிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு she read that, but she was trying to read. அது வந்து எப்படின்னா it is not easy to read. அப்படின்னா அந்த அளவுக்கு கிறுக்கி இருக்கிறாங்க. It was it. She is telling what a dreadful scrawl. என்ன இப்படி கிறுக்கிருக்காங்க, என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு இதாக எழுதியிருக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே, எவ்வளோ கிறுக்குத்தனமாக கிறுக்கி இருக்கிறாங்க, என்னது? வாட் இஸ் தட்? she is asking. Yes, the venomous scribbling of an illiterate. So Weston is saying, ஆமாம், ஒரு விஷம் உள்ள ஒருத்தன் வந்து ஒரு படிக்காத வாசி வந்து கிறுக்குத்தனமாக கிறுக்கி இருக்கிறான், எழுத்தே புரியாத அளவுக்கு கிறுக்கி வச்சிருக்கிறான். இஸ் அன் illiterate. படிக்காதவன் எவனோ தான் கிறுக்கின மாதிரி கிறுக்கி இருக்கிறான். லைக் தட் இஸ் telling. லேடி வெஸ்டன், டிசிஃபைரிங் ரிமெம்பர் சீசர், இஸ் இட் ஏ ரிடில்? இந்த இடத்துல வந்து டிசிஃபைரிங் மீன்ஸ் ஐடென்டிஃபைங் சம்திங். கொஞ்சம் ட்ரை பண்ண பார்க்குறாங்க, ஏதாச்சும் தெரியுதா, இந்த ரிமெம்பர் சீசரில் ஏதாச்சும் இருக்கா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாச்சும் கொடுத்தோம்னா இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், நோக் அண்ட் காரை ஆராய்ச்சி பண்ணுவோம். இதை எதை பற்றியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்னு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு எழுதி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ? வில் பி சர்ச்சிங் நோக் அண்ட் காரை, என்ன இருக்குது, என்ன சொல்ல வராங்க, இதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், எதை பற்றி சொல்லணும். அந்த மாதிரி ஷீ இஸ் ஆல்சோ ஐடென்டிஃபைங், ஷீ இஸ் ட்ரைங் டு ஐடென்டிஃபை சம்திங் அண்ட் தென் ஷீ இஸ் ஆஸ்கிங் இந்த ரிமெம்பர் சீசர்னு ஒரு ரிடில்னா ஒரு விடுகதையா, ஒரு விளையாட்டு புதுரா அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் ஆஸ்கிங். ஏதோ கண்டுபிடிக்கிற ஒரு ரிடிலா அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் ஆஸ்கிங். வெஸ்டன், இட் இஸ் எ டெத் வாரண்ட், டு யூ நோ வாட் டே திஸ் இஸ்? உடனே அவர் என்னங்கிறாரு, உனக்கு என்ன தெரியும்? அது ஆக்சுவலாக என்ன, ஒரு ரிடில் கிடையாது, இட் இஸ் எ டெத் வாரண்ட், மரண எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டு யூ நோ டுடே வாட் டே திஸ் இஸ்? உனக்கு தெரியுமா? டு யூ நோ வாட் டே திஸ் இஸ் ஆஸ்கிங். ஃபார் தட் லேடி வெஸ்டன் ஷீ இஸ் டெல்லிங் Thursday. What day is today? Thursday. Again Weston is asking, what day of the month? Can you tell me what day? இந்த மந்தோட, இந்த மாதத்தோட என்ன நாள்? நீ வந்து கிழமை சொல்லிட்ட, நாள் என்ன நாள்? லேடி வெஸ்டன் சொல்லி about the 12th I should guess. எந்த மாதம் சொல்லி பார்க்கலாம், எந்த நாளில், சாரி எந்த மாதம்னு சொல்லி பார்க்கலாம். I think it must be of the 12th, I think I should guess. வெஸ்டர்ன் வித் மீனிங், அர்த்தத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் த 15th of March. வாட் இஸ் டெல்லிங்? திஸ் இஸ் தி 15th of March. அந்த 15th of Marchனா அவருக்கு எதை குறிக்குது? இட் இஸ் தி ஐடிஸ் ஆஃப் மார்ச்னு என்ன, த டெத் ஆஃப் ஜூலியஸ் சீசர். லேடி வெஸ்டன், லார்ட் மியூசிக், இவர் வந்து மனசில் எதை வச்சுட்டு சொல்கிறாரு? இஸ் டெல்லிங் அபவுட் தி டெத் ஆஃப் சீசர், ரிமெம்பரிங் அபவுட் தி டெத் ஆஃப் சீசர் அண்ட் இஸ் டெல்லிங் த 15th of March வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி வார்னிங் அனுப்பிச்சிருக்காங்க. பட் தீஸ் லேடி லார்டா மியூசிக் அப்படின்னா அந்த எக்ஸ்க்ளமேஷன்ங்க அந்த வேர்டு வந்து அவர் அப்படின்னா என்னென்னா மர்சி, வித் மர்சி, ஐயோ கடவுளே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. வாட் ஷீ இஸ் டெல்லிங்னா, யுவர் குட் சிஸ்டர்ஸ் பர்த்டே, ஐயோ வி ஆர் ஃபர்காட்டன் தட் டுடே, கடவுளே எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. லார்ட் வித் மர்சி, மன்னிச்சிருங்க, நாங்கள் இன்றைக்கி யாரோட பர்த்டே? தட் இஸ் அ குட் சிஸ்டர்ஸ் பர்த்டே அண்ட் வி ஹேவின் சென்ட் ஹர் ஆஸ் மச் ஆஸ் எ லில்லி. நம்ம ஒரு லில்லி பூ கூட அவளுக்கு அனுப்பலையே, அவளோட பர்த்டேக்கு விஷ் பண்ணாமலும் இல்லை, ஒரு பர்த்டே கிஃப்ட்டை ஒரு லில்லி பூ கூட அனுப்பலையே, லில்லி மலரை கூட அனுப்பலையே, கடவுளே எங்களை மன்னிச்சிருங்கிற மாதிரி ஷீஸ் டெல்லிங் வித் எக்ஸ்க்ளமேட்ரி. ஷீஸ் ஆஸ்கிங் லார்டா மிஸ் தான் எக்ஸ்க்ளமேட்ரியாக ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறோம், ஐயோ நம்ம மறந்துட்டோமே, வி ஹேவின் சென்ட் ஈவன் ஏ லில்லி ஃப்ளார் ஆஸ் எ கிஃப்ட் பிகாஸ் டுடே 15th இஸ் அ யோர் சிஸ்டர்ஸ் பர்த்டே. வெஸ்டர்ன் இப்போ எப்படி இருக்கும்? வெஸ்டர்னுக்கு யோசனை பண்ணி பாருங்கள். அவர் வந்து முழுக்க
ரிமெம்பர் சீசருங்கிற வேர்டை வந்து சீசரோட டெத் டேவை குறிக்குது. நம்மளுக்கும் யாரோ கொலை பண்ணுறதுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினச்சி அவர் அதை ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. பட் தீஸ் லேடி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இதாக இருக்காங்கன்னு. ஷி வாஸ் மேக்கிங் ஃபன் அண்ட் அந்த சீரியஸ்னஸ் தெரியும். வாட் ஷி இஸ் டெல்லிங், இன்றைக்கி உங்கள் சிஸ்டரோட பிறந்தனால நம்ம கிஃப்ட் கூட கொடுக்கலன்னு சொல்லி ஷி வாஸ் டாக்கிங். ஸோ ஹவ் யூ வில் ஃபீல் ஈ திங். வெஸ்டர்ன். ஐ ஹவ் டிப்ளோர்ட் பிஃபோர் ஃப்ரான்சிஸ் த இன்க்யூரபிள் லைட்னஸ் ஆஃப் யர் மைண்ட். ஃப்ரான்சிஸ், நான் வந்து உன்னை வந்து ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கேன். பட் நீ இந்த அளவுக்கு உன்னோட மைண்டு பற்றி எனக்கு தெரியும். உன்னோட மூளையோட வேலை எனக்கு என்னன்னு தெரியும். ஐ ஹவ் சீன் திஸ் பிஃபோர் யுவர் இன்க்யூரபிள் பிளைட்னஸ் ஆஃப் யர் மைண்ட். நீ திருந்தவே மாட்டேங்குது எனக்கு முதலையே தெரியும். அதாவது யுவர் ஆன் இன்க்யூரபிள், உன்னோட மைண்டெல்லாம் வேலையே செய்யாது, அதுக்கு பர்ஃபெக்டே கிடையாது. அதுதான் இன்க்யூரபிள். இட் இஸ் இன்க்யூரபிள் லைட்னஸ் ஆஃப் யர் மைண்ட். This is on the 15th of March. Caesar was murdered in the forum. நீ எனக்கு உன்னை வந்து திருத்தவே முடியாது, அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். பட் திஸ் டே யூ நோ இட் இஸ் 15th of March is the death of Julius Caesar where he was murdered in that forum. உனக்கு தெரியுமா? எனக்கு உன்னை திருத்த முடியாது. இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? இது வந்து சீசர் இறந்த நாள். he was murdered in that forum. Lady Weston. Yes, of course, I remember. They couldn't stand his heirs any longer. Correct. எனக்கு இது தெரியும். இங்கே ஹேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தற்பெருமை. அவனோட வரட்டு கர்வத்தால் தான் மக்களுக்கு பொறுக்கலை அவங்க, அதனால தான் அவனை கொலை பண்ணாங்க. அவன் ரொம்ப இதாக இருந்தான். ஸோ தே குடின் ஸ்டாண்ட் இஸ் ஹேர்ஸ் எனி லாங்கர். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் பண்ணுற சேஸ்ட்டை, அவனோட ரொம்ப இதை வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க. என்னால் எனக்கும் ரிமெம்பரன்ஸ் இருக்குது. ஐ குட் ரிமெம்பர் டுடே 15th of March த டெத் ஆஃப் சீசர் பிகாஸ் தே குடின் ஸ்டாண்ட் இஸ் ஹேர்ஸ். மக்களால் அவன் பண்ணுற இதை தாங்க முடியல. தே குடின் ஸ்டாண்ட் எனிமோர். வெஸ்டர்ன். ரீப்ரூவிங் he was a great man. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வெஸ்டர்ன் மெதுவாக அவர் அதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்காமல் டிஸப்ரூவாக சொல்கிறாரு. நோ, he was a great man. இல்லை அவர் நல்ல ஒரு பெரிய ஆள். இவர் சொல்கிறா அவர் ரொம்ப இதாக இருந்ததுனால தான் மக்கள் அவரோட இதை தாங்காமல் they want to kill him. that is the thing, they murdered. அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவரை மர்டர் பண்ணுறாரு பண்ணாங்க பிகாஸ் he was a tyrant. ஆனால் அவர் இதை ஏற்றுக்கல. ஸோ இவர் என்னங்கிறார், he was a great man. அதுக்கு லேடி வெஸ்டர்ன் வாட் ஷீ இஸ் டெல்லிங், கைண்ட்லி ஷீ இஸ் டெல்லிங், yes my dear, I am sure he was. What she is telling, yes of course my dear, I too agree that he was a great man. Looking again at the scrap of paper, and is someone thinking of murdering you? Then again she looked at that paper and she was asking, and is someone thinking of murdering you? யாரோ உங்களை கொலை பண்ணலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? again she saw that paper and she is asking, is someone thinking of murdering you? யாரோ உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா நான் அப்படின்னு she is asking. வெஸ்டர்ன். obviously, yes, clearly understood. ஆமாம், கண்டிப்பாக யாரோ என்னைய they had a plan to kill me. கண்டிப்பாக என்னை கொலை பண்ண நினைக்கிறாங்கங்கிறது ப்ரூஃப் ஆயிருக்கு. தட் இஸ் ஐம் ஷுர் அப்படின்னு அவர் சொல்கிறார். லேடி வெஸ்டர்ன். I wonder, someone hasn't done it long ago. Before the look of my wonder can grow in his eye, a great many people must hate judges, and you are a strict judge, they say. உடனே அவ என்னங்கிறா, எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் லாங் பிஃபோர். நான் இந்த மிரட்டல் கடிதம், இந்த மிரட்டலான செய்தி வந்து ஐ தாட் இது முன்னாலே வந்திருக்க வேண்டியது. ஏன்னா ஜட்ஜஸ்னாலே த பீப்புள் ஹேட் ஜட்ஜஸ். யாருக்குமே ஜட்ஜஸ் பிடிக்காது. அதான் நான் சொன்னேன், ஒருத்தருக்கு நல்ல தீர்ப்பாக வந்தால் இன்னொருத்தருக்கு அது வந்து நெகட்டிவாக போகும்போது அவங்களுக்கு இவங்க மேலே எனிமீஸாக மாறிடுவாங்க. ஸோ எப்பவுமே வாதாடும்போது ரெண்டு பக்கத்தில் எதிர்ப்பு இருக்கும். ரெண்டு பக்கத்துக்கு கேட்டு தான் இவர் தீர்ப்பு சொல்லணும். அப்படி சொல்லும்போது ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ அந்த ஃபெயிலியர் பர்சன் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்க இருப்பாங்க. ஜட்ஜஸ்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஷீ இஸ் டெல்லிங், எஸ் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் டைப் ஆஃப் மெசேஜஸ் லாங் பிஃபோர். இப்போ இது லேட், டூ லேட், இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறதுல லேட்டு. நான் இந்த மாதிரி மிரட்டலை வந்து நான் ரொம்ப நாளுக்கு மேலே எதிர்பார்த்தேன். பட் இட் இஸ் டூ லேட். அண்ட் நவ் பிஃபோர் த லுக் ஆஃப் வாண்டர், அவர் ஆச்சரியமாக பார்க்கறதுக்கு முன்னாலே ஷீ இஸ் டெல்லிங் எகெயின், எ கிரேட் மெனி பீப்புள் மஸ்ட் ஏட் ஜட்ஜஸ். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தே ஏட் ஜட்ஜஸ். வெறுக்கிறாங்க. ஏட்னா இங்கே வெறுக்கிறாங்க. அண்ட் யூ ஆர் எ ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், தே சே. அதுலேயும் நீங்கள் எப்படிப்பட்டவர், ரொம்ப கடினமான நம்பிக்கை நேர்மையான ஜட்ஜாகவே இருந்திருக்கிறீங்க. யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். அதனாலே உங்களுக்கு அவங்கள பிடிக்காது. அதனால் கூட இதை செஞ்சுருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ தான் தே மே ஹவ் சென்ட் இட் டு யூ பிகாஸ் யூ ஆர் எ வெரி ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். வெஸ்டர்ன். இட் இஸ் அ லா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட். ஐ ஆம் எ ஜட்ஜ், மை குட் ஃப்ரான்சிஸ், நாட் ஏ ஜாக்லர். ஸோ அவர் என்னங்கிறாரு, இட் இஸ் அ லா, இது ஒரு சட்டம். சட்டத்துக்கு ஏற்றமா நான் கண்டிப்பாக தான் இருந்தாலும் ஐ வாண்ட் டு பி ஏ ஸ்ட்ரிக்ட் பர்சன். நியாயமாக நடந்துக்குன்னு ஆசைப்பட்டிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் அ லா தட் எ ஜட்ஜ் ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஷுட் பி கரெக்ட் பர்சன். ஸோ ஐ ஆம் ஏ ஜட்ஜ்.
அண்ட் மை குட் ஃப்ரான்ஸ் இஸ் நாட் ஏ ஜக்லர். நான் வந்து ஒரு கலை கூத்தாடி கிடையாது. ஜக்லர்னால் நாட் பேலன்சிங் செவரல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்கள்ல, இந்த பிளேட்ஸ் எல்லாம் போட்டு காற்றுல பறக்கட்டு ஒரு பேலன்சிங் பண்ணிகிட்டே பிடிப்பாங்க, பாலை அப்படியே போட்டு இந்த கூத்தாடியோட ஷோ காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் ஒரு ஜக்லர் கிடையாது. ஐம் நாட் ஏ ஜக்லர், ஐ எம் ஏ ஜட்ஜ். ஸோ ஐ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். நான் வந்து கலை கூத்தாடி மாதிரி ஷோ பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது. ஐ எம் எ ஜட்ஜ் அண்ட் ஐ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஐ ஹாவ் நெவர் ட்விஸ்டட் த லா டு ப்ளீஸ் த மாப். ஸோ மக்களுக்காக நான் வந்து லாவை வந்து திசை திருப்ப விரும்பலை. நான் லாவை ட்விஸ்டட் பண்ணல. ஐ நெவர் ட்விஸ்டட் த லா. லாவோட இதை நான் மாற்றினதே கிடையாது. மக்களுக்காக ஐ ஹவ் நெவர் சேஞ்ச் இட் லா. அண்ட் ஐ ஷல் நாட் ப்ளீஸ் தெம் பை டையிங் ஆன் த டே ஆஃப் தேர் சாய்ஸ். அவங்களுக்காகவும் நான் என்னை மாற்றிக்க முடியாது. அவங்க நல்லதுக்காக நான் என்னோடய இதை மாற்றிட்டு நானும் இதாக விரும்பலை. ஐ ஷல் நாட் ப்ளீஸ் தெம். ஐ ஷல் டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ் தெம் பை டையிங் ஆன் த டே ஆஃப் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நான் நடக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆக்ட் அக்கார்டிங் டு தேர் வில். அவங்களுக்காக நான் மாற்றிக்க முடியாது என்னைய. பிகாஸ் ஐ வாண்ட் டு பி ஆஸ் எ ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஜட்ஜுனா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தான் நினைக்க தவிர நான் மக்களுக்காக என்னை மாற்றிக்கவும் விரும்பலை. அதே மாதிரி சட்டத்தையும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்ற விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப் அண்ட் த லா. Lady Weston. No, of course not. You shall not go out of the house today. A nice light dinner and a good glass of. ஓகே, நோ, தேவையில்லை. நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் நாட். நீங்கள் உங்களை கண்டிப்பாக மாற்றிக்க தேவையில்லை. பட் டுடே யூ ஷல் நாட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ். இன்னைக்கு பட் நீங்கள் என்ன பண்ண முடியாது. யூ கேன் நாட் கோ அவுட் சைட். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஏ நைஸ் லைட் டின்னர் அண்ட் ஏ குட் கிளாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாங்க. நீங்கள் ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க. உங்கள் கொள்கையில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருங்க. ப்ளஸ் மக்களுக்காக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். பட் டுடே யூ கேனாட் கோ அவுட் சைட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஏ லைட் டின்னர் அண்ட் ஏ குட் கிளாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி முடியும். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு வெறும் லைட் டின்னர் தான் கிடைக்கும். ஒரு குட் கிளாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி she is stopping that time Weston is telling, I have sent Ruger to barricade all the doors and I think it would be wise to close the ground floor shutters and see that they are not open for any. உடனே வெஸ்டர்ன் என்னங்கிறாரு, நான் ரோகரை வந்து கீழே அனுப்பிச்சிருக்கேன், எல்லா டோர்ஸையும் சாத்திருக்கும், ஜன்னலையும் கதவையெல்லாம் சாத்த சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஐ திங்க் இட் உட் பி வைஸ், ஈவன் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காகவும் இன்றைக்கி எதையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஷட்டரும் க்ளோஸ் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் see that they are not open for any person. யாருக்காகவும் யாரும் உள்ளே வரத்துக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் சென்ட் திஸ் ரோகர் டு க்ளோஸ் ஆல் த டோர்ஸ் அண்ட் ஐ திங்க் ஈவன் we can close the ground floor shutters. கீழே உள்ள அந்த ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா யாரையுமே இன்றைக்கி ஓப்பன் பண்ணி உள்ளே விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். For that, Lady Weston, she is telling, is it the French and the Dutch together you are expecting? என்ன நீங்கள் ஃப்ரெஞ்சு இராணுவத்தையும் டச்சு இராணுவம் தான் உங்களை எதிர்பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஃபன் பண்ணுறாங்க. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் ஆர்மிவா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் திஸ் இஸ் த மார்னிங், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த மார்னிங், இது வந்து விடியற் காலையில் அப்போ யாரெல்லாம் வருவா? காய்கறக்காரங்க வருவாங்க, மளிகை கடை சாமான் வாங்கிட்டு வச்சுருக்கவங்களாம் வருவாங்க. பட் நீங்கள் என்ன ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் ஆர்மி டு be with you? And this is the morning Mr. Gambon's boy comes with the groceries. ஆனால் இது காலையில் கண்டிப்பாக மளிகை சாமானத்தை வாங்கிட்டு வருவான். யார் வாங்கிட்டு வருவான்? மிஸ்டர் கேமான்ஸ் பாய் வந்து வருவான் இப்போ தான். ஹவு ஹேம் ஐ டு, அப்போ எப்படி நான் அவன்கிட்ட இந்த மளிகை சாமானத்தை வாங்குறது? ஹவு ஹேம் ஐ டு பை தட்? பிகாஸ் அவன் கீழே வருவான். ஐ ஹேவ் டு கோ டவுன் அண்ட் பை தட் ஃப்ரம் தட் பாய். பட் யூஆர் ஆஸ்கிங் டு க்ளோஸ் ஈவன் தட் ஷட்டர்னால் எப்படி வாங்க முடியும்? யாரையும் உள்ளே விடக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னா இன்றைக்கி இப்போ தான் இது காலையில் நேரம். கண்டிப்பாக மார்னிங் டைம் ஒன்லி ஐ ஹவ் சென்ட் தட் மிஸ்டர் கேம்பாய்ஸ் டு கம் டு திஸ் வித் த க்ரோசரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Lady Weston, my dear, is a little pepper more to you than your husband's life? உன்னை வெஸ்டர்ன் கேட்குறாரு, மை டியர் வைஃப், உனக்கு என்னோட உயிரோட இந்த சிறிய மிளகு தான் இப்போ ரொம்ப அவசியமாக உனக்கு தேவைப்படுதா? பெப்பர்னா மிளகுல அதுதான் உனக்கு இப்போ ரொம்ப தேவையா? நீ போய் மளிகை கடை மிளகெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கே, என்னோட உயிரோட உனக்கு சின்னதாக இருக்கிற அந்த மிளகு லைஃப்க்கு ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போனா இன்றைக்கி உனக்கு சமைக்கிறதுலையும் அந்த சாப்பிடக்கூடிய ஐட்டத்தில் தான் உன்னோட கவனங்களா? ஜஸ்ட் இட் யூஆர் கம்பேர்ட் டு மை லைஃப் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இஸ் எ லிட்டில் பெப்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபார் தட் லேடி வெஸ்டர்ன் ஷீ இஸ் டெல்லிங், இட் isn't a little pepper, it's a great deal of flour and you would be the first to complain if the bread were short or the gravy thin. So what she is telling,
I am not expecting for this little pepper alone. I have sent that boy for a great deal of flour. நான் வெறும் பெப்பர் வாங்க சொல்லி ஆள் அனுப்பல, ஈவன் மாவையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா பிரெட் பண்ணுறதுக்கு. அண்ட் யூ ஆர் த ஃபஸ்ட் பர்சன் டு கம்ப்ளைண்ட் இஃப் த பிரெட் வேர் ஷார்ட். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பர்சனை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ப்ரெட்டு மட்டும் ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலோ இல்லை கிரேவி ரொம்ப தின்னாக இருந்தாலும் நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் நிறையா மாவையும் பெப்பர்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வருவான் அந்த பையன். பட் யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் டு கம்ப்ளைண்ட் about that bread would be short or the gravy thin அப்படின்னு சொல்லிட்டு she gave him the paper. Giving him back the paper, how do you know that the little paper was meant for you? Now she is asking. By giving the paper, she is asking, how would you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? This paper is only meant for you. இந்த எழுத்து ரிமெம்பர் சீசன் எழுதி உங்கள் பாக்கெட்டில் போட்டிருக்கிற பேப்பர், இட் இஸ் மீன் ஃபார் யூ. உங்களை தான் குறிக்குதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களை தான் கொலை பண்ண போகிறாங்க, இட்ஸ் வார்னிங் ஃபார் யூன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஹவு கேன் யூ திங்க் தட் அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் ஆஸ்கிங் ஹிம். வெஸ்டர்ன். Because it was in my pocket, I found it there when I was looking for something to light my pipe. With meaning, there were no spills. அவர் என்னங்கிறாரு? அஃப்கோர்ஸ் எப்படி எனக்கு இது என்னையை தான் குறிக்குது எப்படி எனக்கு கெஸ் பண்ண முடியும்னா, தட் பேப்பர் வாஸ் இன் மை பாக்கெட். இட் வாஸ் இன் மை பாக்கெட் அண்ட் ஐ ஃபவுண்ட் இட் வென் ஐ சர்ச்ட் டு லைட் மை சிகர். நான் பாக்கெட்டுக்குள்ளே தீக்குச்சி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கை விட்டு பார்க்கும்போது, சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்காக நான் என்னோடய சிகரெட் பைப்பை பற்ற வைக்கணும்னு பார்க்கும்போது தீக்குச்சி ஏதாச்சும் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கான்னு நான் கை விட்டு பார்க்கும்போது அதில் ஐ காட் திஸ் பேப்பர். அதுக்கப்புறம் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே சிந்தலை, எந்த தீக்குச்சி பேக்கெட்டில், அதாவது ஒய்ஃப்க்கு திட்டுவாங்களோ என்ன பேக்கெட்டுக்குள்ளே தீக்குச்சியாக இருக்கான்னு சொல்லி திட்டுவான்னு சொல்லிட்டு வித் மீனிங் இஸ் டெல்லிங் தேர் வேர் நோ ஸ்பில்ஸ். தீக்குச்சியெல்லாம் எதுவும் சிந்தலை அப்படின்னு அதையும் தெளிவாக ஒய்ஃப்க்கு முன்னாலேயே சொல்லிடுறாரு. தென் ஜஸ்ட் ஐ புட் மை ஹேண்ட்ஸ் இன் டு மை பாக்கெட் டு டேக் த டு லைட் மை பைப், டு டேக் த ஸ்டிக்ஸ் டு லைட் மை பைப். தீக்குச்சியை எடுத்து என்னோடய சிகரெட் பற்ற வைக்கிறதுக்காக நான் கைவிட்டு பார்க்கும்போது ஐ காட் திஸ் பேப்பர் பட் ஐ டிட் நாட் மேக் ஸ்பில்ஸ். அதாவது ஒரு தீக்குச்சியுமே நான் கீழே அங்கே உழுக்காட்டல, அதில் எதுவுமே சிந்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லேடி வெஸ்டர்ன். நோ ஸ்பில்ஸ். வாட் அகேன் ரிச்சர்ட்? யூ ஸ்மோக் ஃபார் டூ மச். ஓகே, எதுவுமே சிந்தலைன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் எதுக்கு ரிச்சர்ட்? யூ ஆர் கோயிங் லாங்கிங் ஃபார் ஸ்மோக்கிங் டூ மச். எதுக்காக நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க? வை டு யூ ஸ்மோக் ஃபார் டூ மச்? வை ஆர் ஸ்மோக்கிங் டூ மச்? கண்டினியூயிங் ஏஸ்ட்லி, அதாவது நிறுத்தாமல் டக்குன்னு இந்த அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் வேறு டாபிக் போயிடணும். ஏன் அடிக்கடி குடிக்கிறீங்க, சிகரெட் ஏன் ஸ்மோக் பண்ணுறீங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் ஈஸ் டெல்லிங், இட் வாஸ் ஸ்லிப்ட் இன் டு மை பாக்கெட் பை எ மேன் ஹூ பிரஸ்ட் அகெயின்ஸ்ட் மீ எஸ்டர்டே, எ டார்க் லீன் ஃபெல்லோ வித் அன் ஈவில் ஃபேஸ். ஸோ இவர் டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேப்பர் இட் ஸ்லிப் இன் டு மை பாக்கெட், ஒரு மேன் வைல் ஈ பிரஸ்ட் மீ எஸ்டர்டே, என்னை இடிச்சிட்டு ஒரு ஆள் போனான் நேற்று, அவன் தான் இந்த பேப்பரை என் பாக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கணும். அண்ட் ஹவ் வாஸ் தட் மேன்னா, ஈ வாஸ் ஏ டார்க் லீன் ஃபெல்லோ வித் அன் ஈவில் ஃபேஸ். அவர் ஒரு டார்க் ஃபெல்லோ அண்ட் அவன் முகம் எப்படி இருந்துச்சுன்னா ஈவிலாக பார்த்தாலே கெட்டவனாட்ட தெரிஞ்சுது, வித் அன் ஈவில் ஃபேஸ். ஸோ ஈ வாஸ் டெல்லிங், அவங்க ஒய்ஃப் கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாமல், நான் தீக்குச்சியெல்லாம் ஒன்று விழுகலன்னு சொல்லுங்க, வை யூ ஆர் ஸ்மோக்கிங் டூ மச்னுக்கு பதில் சொல்லாமல் டக்குன்னு இவர் என்னங்கிறாரு, எஸ்டர்டே இட் வாஸ் பீன் புட் பை எ பர்சன் இன் டு மை பாக்கெட் வென் ஹி பிரஸ்ட் மீ அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு see that boy how he was na a dark lean fellow, கருப்பாக ஒல்லியாக இருக்குதான், அண்ட் வித் an evil face. லேடி வெஸ்டர்ன். I don't think he was very evil. So now what he is telling, என்னை பொறுத்தவரை I think so is not very evil. அவன் கெட்டவனா எனக்கு தெரியல. I cannot think that he is an evil person. Western. What do you know about it? Sinking into a chair. ஒரு கோவம் வந்துடுது. நீ என்ன பார்த்த மாதிரி பேசுகிற? வாட் யூ நோ, உனக்கு என்ன தெரியும்? நான் அந்த பையனை பார்த்தேன், அந்த முகத்தை பார்த்தேன், அவன் முகம் அப்படி இவ்வளோ இருந்துச்சு நான் சொல்கிறேன், நீ பார்த்த மாதிரி சொல்கிற, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு சிட் இந்த சேர், அப்படியே சேருக்குள்ளே போய் உட்காரு. சிங்கிங் டு சேர், இஸ் கோயிங் டு சிட் இன் எ சேர். ஸ்டாப் ஃப்ரான்சிஸ், ஸ்டாப். கோவம் அவர் சொல்கிறார், ஸ்டாப், பேசாத ஃப்ரான்சிஸ், யூ ப்ளீஸ் ஸ்டாப், இட் அப்செட்ஸ் மீ டூ, எனக்கு ரொம்ப அப்செட் ஆகுது, நீ பேச எனக்கு அப்செட்டாக இருக்குது, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப், டோன்ட் டாக், ஸ்டாப்னு சொல்கிறாரு. தட் டைம் ஹூ என்டர்ஸ் தர்? Enter Roger, a little out of breath after his flying tour round the house. பெருமூச்சு, கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு வீடு ஃபுல்லும் சுற்றி ஒரு டூர் மாதிரி வீடு ஃபுல்லும் போய் கதவு ஜன்னலாம் அடைச்சிட்டு வீடை ஃபுல்லும் சுற்றி வந்த களைப்பில் ஈ கேம் தேர் வித் பிரெத், அதாவது மூச்சு வாங்க ஈ கேம் தேர்.
Western. Hey Roger, have you seen to it all? Every door bad, every window shut, all workmen out. அவர் கேட்குறார், ஏய் ரோகர், கேர்ஃபுல்லாக பார்த்துட்டியா? ஹேவ் யூ க்ளோஸ்ட் ஆல் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்? ஹேவ் யூ சீன் தட் வித் இட் இஸ் லாக்? கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? எல்லா டோர்ஸும் விண்டோஸ் ஹேவ் பீன் க்ளோஸ்ட் ஆன். எவ்ரி விண்டோ ஷட், ஆல் ஒர்க்மேன், எல்லா வேலையாட்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டியா? எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டியான்னு he was asking. ரோகர் a little embarrassed. அப்போ அதுக்கு அவர் கொஞ்சம் தயக்கத்தை காட்டுறாரு. இந்த இடத்துல அப்படியே தயங்கிட்டு பேசுகிறார். அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல என்னென்னா ஒரு சங்கடத்தோட பதில் சொல்கிறாரு. எவ்ரி டோர் எக்ஸப்ட் த கிச்சன் ஒன் மை லார்ட். அப்படியே தயங்கிட்டு சங்கடத்தோட பதில் நெளிஞ்சிட்டு சொல்கிறார். எல்லாமே சாத்திட்டேன், ஐ ஹவ் லாக்ட் எவ்ரி திங், பட் ஒன்றா தவிர எக்ஸப்ட் வாட் தட் விச் டோர்? த கிச்சன் டோர் மை லார்ட். ஸோ ஐ ஹவ் க்ளோஸ்ட் ஆல் த டோர்ஸ், but only one door I left open. It was at kitchen door. Now he got angry. Western was really very angry. And why not the kitchen one? So he's shouting and asking, yeah, why you didn't lock that kitchen door? ஏன் அதை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக கோவத்தோடு கேட்குறார். ரோகர் ஸ்டாம்பரிங் அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஒரு முழிச்சுக்கிட்டே ஒரு பதட்டத்தோடவும் அப்படியே ஸ்லோவாக நிறுத்தி சொல்ல முடியாமல் மென்று முழுங்கி சொல்லுவாங்கங்கள, அந்த மாதிரி சொல்கிறார். த குக் சீம் டு திங்க் தட் ஷி செட். அப்படியே சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல தர்ம சங்கடத்தோடு அவர் சொல்கிறாரு. த குக் சீம் டு திங்க், அந்த குக்கு தான் இதுக்கு அப்படின்ட்டு அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவள் என்ன சொன்னான், தட் லேடி வாட் ஷீ இஸ் திங்கிங் அண்ட் வாட் ஷீ செட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படியே நிறுத்தி சங்கடத்தோடு அப்படியே பூசி மழுப்பி மெதுவாக சொல்கிறார். Western. Well, speak man. What did she say? And how does what the cook thinks affect my order to bar the kitchen door? Well, come on, tell me man. What அவ என்ன சொன்னா சொல்லு. அண்ட் ஹவு டஸ் தி குக்குக்கு என்ன தெரியும், நான் எதுக்காக எல்லாத்தையும் சாத்து சொன்னேன். ஹவு கேன் ஷி நோ தட்? அவளுக்கு எப்படி தெரியும்? அண்ட் ஹவு கேன் ஷீ டெல் நாட் டு க்ளோஸ் த டோர்? அவளுக்கு ஏன் பூட்ட வேணான்னு சொன்னான்? அவளுக்கு எப்படி தெரியும்? நான் இங்கே என்னோட இது ஆர்டர் அவளுக்கு என்னன்னு தெரியுமா? எதுக்காக நான் போட்டிருக்கேன்னு தெரியுமா? வாட் த குக் திங்ஸ் அஃபெக்ட் மை ஆர்டர் டு பார் த கிச்சன் டோர்? அவள் எப்படி நான் போட்ட இதை சாத்த வேணான்னு ஏன் சொல்லணும்? ஐ ஹவ் புட் அன் ஆர்டர் டு க்ளோஸ் த டோர், பட் ஹவு கேன் ஷீ டெல் நாட் டு க்ளோஸ் த டோர்? அவளுக்கு என்ன தெரியும்? ஃபார் வாட் பர்பஸ் ஐ ஆஸ்க் யூ டு க்ளோஸ் த டோர்? கமான் டெல் மீ வாட் டிட் ஷீ சே அப்படின்னு இஸ் ஆஸ்கிங். குக் என்ன சொன்னா? கமான் டெல் மீ வாட் டிட் ஷீ சே அப்படிங்கிறார். ரோகர் இன் ஏ ரஷ், ஒரு வேகமாக சொல்ல ஆரம்பிச்சார். The cook said she was a respectable woman and had never been behind bars in her life, and she wasn't going to begin at her age, and she was quite capable of dealing with anyone who came to the kitchen door. உடனே இவர் என்னங்கிறாரு, ஆக்சுவலாக அந்த குக் she belongs to a respectable family-யா, அவள் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவளாமா. அதனால் she had never been behind bars, தன்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் she has never been to bars means jail. I had never been bars to jail in my life, and I have come from a decent family, and she wasn't going to be in at her age. இந்த ஏஜில் அவள் ஜெயிலுக்கு போகவும் விரும்பலை. அதனால் she was quite capable of dealing. She tells that she has the capacity to deal with a person whoever comes to that way. யார் வந்தாலும் தன்னால் சமாளிக்க முடியும். அந்த கிச்சன் டோருக்கு யார் வந்தாலும் தன்னை பாதுகாத்துக்குவாங்க, தனக்கு பாதுகாக்க முடியும். பிகாஸ் she tells that she don't want to close the door because she has come from a respectable family, and also she has never been to jail, and she don't want to go to jail even at this age. So she is having that capacity to drive away whoever comes to that kitchen door. யார் வந்தாலும் தான் பார்த்துக்க முடியும், அந்த அளவுக்கு அவருக்கு இது இருக்குன்னு சொல்லி she toldங்கிறத இவர் ரோகர் வெஸ்டன்ட்ட சொல்கிறார். he tells what that lady has told to him. Western. Tell her to pack her things and leave the house at once. உடனே ஒரு கோவம் என்னங்கிறாரு, இஸ் ஆஸ்கிங், ask that lady to pack all her things and to go away at once. How dare? She is not obeying my words, so ask her to go out of this house at once. For that, what remarks come from Lady Western, you see there. And who will cook your pet dishes? I shall also see that all the downstairs windows are shuttered as you suggest. We can always haul the groceries through an upper window. உடனே இந்த லேடி வெஸ்டர்ன் என்னங்கிறாங்க, அவளை அனுப்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு யார் சமைச்சு போடுவா? who will cook for you? அப்போ பார்த்தீங்களா, ஈவன் தட் டைம் ஆல்சோ ஷீ இஸ் நாட் ரெடி டு குக். வாட் ஷீ இஸ் டெல்லிங், குக்கை அனுப்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு யார் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் ஐ ஹாவ் லாக்ட், நானுமே வரும்போதே ஐ ஹவ் லாக்ட் ஆல் த விண்டோஸ் எவ்ரி திங். ஐ ஹவ் ஷட்டட், நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் ஸ்டேர் ஃபுல்லாக அடைச்சாச்சு. பட் பெட்டர்
we can make these groceries to come through the upper window. மேல் விண்டோ வழியாக அந்த பலச்சரக்கு காய்கறி கொண்டாடுறோன்னே மளிகை சாமானை கொண்டாடுறோன்னே மேலே வந்து கொடுக்க சொல்லலாம். த்ரூ தட் அப்பர் விண்டோ நம்ம கீழெல்லாம் அடைச்சிடலாம், மேலே ஏறி அவனை கொண்டாந்து தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு she is telling, if you send this cook, who will cook for you? And I shall see all the downstairs, everything will be closed, but we can make use of that upper window. So now Weston is controlling himself. He couldn't control this lady, so he controlled himself. அவர் அப்படியே பொறுமையை இழந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு அவர் என்னங்கிறாரு, I think that so frivolous a suggestion at so anxious a time is in poor state, Francis, and unworthy of you. இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஒரு சீரியஸ்னஸே இல்லை. இந்த ஃப்ரிவோலஸ்னால் சீரியஸ்னஸே கிடையாது. ஒரு நான் எவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கிறேன், பட் யூ டோன்ட் ஹாவ் எனி சீரியஸ் இன் யூ, அண்ட் ஈவன் திஸ் இஸ் ஷோஸ் யூ அபவுட் அன்வர்த்தி ஆஃப் யூ. இந்த இடத்துல உங்களோட அன்வர்த்தி காட்டுது. இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கூட யூ ஆர் திங்கிங் அபவுட் டு கெட் திஸ் க்ரோசரி அண்ட் யூ டோன்ட் ஹாவ் எனி சீரியஸ்னஸ். தட் இஸ் ஃப்ரிவோலஸ்னஸ், சீரியஸ்னஸ் இல்லை, நாட் ஹேவிங் a seriousness. So this shows about this poor condition time also it is unworthy of you அப்படின் is telling. Lady Weston, did it appear frivolous to you? அப்போ உங்களுக்கு மட்டும் சீரியஸ்னஸ் தெரியுதா? Do you have any seriousness? How strange. Imagine, I had thought it ought to shutter the walls and yet leave openings in the roof that one could drive a coach and horses through. However, she comes back into the room, takes two candelabra from different places in the room and goes to the door. Now what happened? She is asking him, உங்களுக்கு மட்டும் அந்த சீரியஸ்னஸ் இருக்கா? ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து எல்லா இதையும் தான் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஐ ஹேட் தாட் இட் ஆட். நீங்கள் சொல்கிற எல்லா வால்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டானோ, வாட் ஐம் ஆஸ்கிங்னா டு ஓப்பன் த ரூஃப், மேலே அந்த கூரை இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டா we can get the things through that coach and horses. அந்த குதிரை இதில் ஏறி அந்த இது மூலம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு she is not listening to his words. She started to going to that another room and she brings the candles and goes to the door and from different places in the ரூமில் பல இடத்துல வச்சு இந்த கேண்டில்ஸ் எல்லாம் சேகரித்து she goes to the door, கதவு கிட்ட போகிறாங்க. she tells that, நீங்கள் மட்டும் என்ன சீரியஸ்னஸ் தெரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் சொன்னவங்க நாங்கள் எல்லாமே சாத்திட்டோம், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா we can keep the roof opening and குதிரை வண்டிக்காரன் மூலம் அந்த மேலே ஏறி நம்மளுக்கு we can ask him to give the groceries, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் you don't know the seriousness, உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு she goes to the room, she takes candles from different places and then she goes to the door. Weston, what do you want with these? இந்த கேண்டில்ஸ் வச்சு நீ என்ன பண்ணார்? What do you want? For what purpose you need this? Lady Weston, if we are to be in darkness below, we shall want all the candles we can gather. Suppose நம்ம கீழே இருட்டில் தான் இருக்கணும், கீழே போனோம்னா இருட்டாக தான் இருக்குது, எல்லாமே சாத்திடணும், லைட் போடக்கூடாதுங்கிறப்ப if we want to be in darkness, we shall want all the candles we can gather. நமக்கு தேவையான கேண்டில்ஸ் தேவைன்னு சொல்லி தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு she leaves the room. So when he is asking for what purpose you have taken, what is all this, why, what do you want, இந்த கேண்டில் வச்சு நீ என்ன பண்ண போகிறேங்கிறப்ப she tells that we are going to be, if we are to be in the darkness below, கீழே இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா we are in need of that candle, so we can get, I shall want all these candles ன்னு சொல்லிட்டு she left the place. Now Weston is telling, the aptness of the female mind to busy itself about irrelevant and inconsiderable minute is a source of endless wonder to me. Now what is telling, இந்த பெண்களுக்கே உண்டானது தான். ஆக்சுவலாக முக்கியமானதுக்கெல்லாம் வந்து இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாங்க, ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயத்துக்கு வந்து அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மினியூட்னா மைன்யூட் டீட்டெயில்ஸ், இந்த ரொம்ப பார்த்திங்கன்னா என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. இங்கே இது எப்படி இருக்கான்னு சொல்கிறாரு, தேவையே எல்லாமே இப்போ போய் எல்லாம் என்ன பண்ணுறா, ரொம்ப பிஸியாக இப்போ கேண்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ the aptness of the female mind, பெண்களோட மைண்டை எப்படின்னா they will act to be very busy for a small matters, they will react to be very busy, irrelevant-ஆக இருப்பாங்க, ரொம்ப about irrelevant and inconsiderable minute is a source of endless. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த பெண்களை இப்படி தான் இருக்கிறாங்க. they will spend too much of thing for a little things தான் ரொம்ப கேர் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. almost without noticing what he is doing, he moves over to the fireplace and sticks his head into the chimney to view the width of it. அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட வந்து சரி இதை பேசி இந்த பெண்களை இப்படி தான் சொல்லி நினச்சிட்டு
என்ன பண்ணுறோன்னே அவருக்கே தோணாமல் கரெக்டாக போய் அந்த சிம்னியில் தன் தலையை விட்டு பார்க்குறாரு. He almost noticing, without noticing, he goes near the fireplace and he put his head into that chimney and he view the width. அதோட இதை அளந்து பார்க்குறாரு. he want to measure எவ்வளோ இருக்கும், அதாவது ஒரு ஆள் உள்ளே நுழையிற அளவுக்கு இருக்கா. he want to know whether that chimney with the width of that, because whether any person is possible to enter it. As he withdraws it, he becomes aware of Roger standing watching. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஷாக் ஆகுதுன்னா, this fellow was watching him. He was continuously watching his Lord. So he noticed that he was watching him. I see no reason now why you should not resume your work, Roger. Now he is asking Roger, why you should not resume your work. ஏன் உன் வேலையை நீ தொடர்ந்து செய்யக்கூடாது, இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, why can't you continue your work. So when he was looking at the chimney, he noticed that Roger was watching him. இவன் பார்க்குறவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பிகாஸ் தன்னை சங்கடமாக இதான் நினச்சிடுவானோன்னு சொல்லிட்டு இஸ் ஆஸ்கிங், why you are looking at me, why can't you go and continue your work. For that what Roger is telling, oh my lord, it is beyond my power to work while you are in danger. Is there not something I could do. Oh my lord, ஓ எஜமானே, நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை தான் முக்கியமா, இட்ஸ் அ பவர் டு ஒர்க், நான் எப்படி வேலை செய்ய முடியும். when your life is in danger, is there not something I could. நான் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ண முடியாதா, என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியாதா. இப்படி உங்கள் முதலாளி உயிர் ஆபத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை தான் பெருசா. ஸோ it is there not something I could do. If there is any possible things I could do அப்படின்னு is telling. For that Weston is telling. Mightily flattered. அவருக்கு உடனே இந்த இடத்துல என்னென்னா, இவன் நல்லா ஒரு பொய்யான இது பண்ணுறான்னு புரிஞ்சுட்டு, நான்சென்ஸ் மை குட் ரோகர், நான்சென்ஸ், நத்திங் இஸ் கோயிங் ஹேப்பன் டு மீ. இவருக்குள்ளுமே அந்த மனசுக்குள்ளே அந்த இதை காட்டிக்காமல் வாட் இஸ் டெல்லிங்னா, மை நான்சென்ஸ், மை குட் சென்ஸ், மை குட் ரோகர், நான்சென்ஸ், நான்சென்ஸ், ஸ்டூப்பிட் அப்படின்னு திட்டுமல்ல, அந்த மாதிரி நான்சென்ஸ், எனக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. யூ டோன்ட் திங்க் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. இப்போ இவங்க வேலை பாரு, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. Roger, I could perhaps go and warn the authorities and so prevent. No, what he is telling, sir, better நான் வேணால் போய் அந்த அத்தாரிட்டிஸ் தான் பெரிய போலீஸ், போலீஸ்லாம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரட்டா. ஷல் ஐ பிரிங் தெம், இந்த மாதிரி உங்களுக்கு ஆபத்துக்குன்னு சொல்லிட்டு வரட்டா. ஸோ ப்ரிவெண்ட், உங்களுக்கு இந்த ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுட்டா, இந்த ஆபத்தை நம்ம தப்பிச்சுக்கலாமா. பெட்டர் ஐ கேன் சென்ட் த வேர்ட்ஸ் டு warn the authorities. I could perhaps go and warn the authorities-னால் இந்த இடத்துல யார் அத்தாரிட்டிஸ்னால், இவருக்கு காடு இவரை பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நம்ம போலீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி நாட்கள்கிட்ட போய் சொல்லிட்டா. பெட்டர் ஐ வாண்ட் த அத்தாரிட்டிஸ் டு மேக் யூ டு ப்ரிவென்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு அவர் சொல்லும்போது, வாட் இஸ் டெல்லிங் வெஸ்டன் வெரி பிரேவாக போல்டாக சொல்கிறாரு. நோ நோ நோ, தைரியமாக சொல்கிறார். நோ நோ நோ, am I to spend the rest of my life with a god at my heels. What is you're telling, நான் என் வாழ்க்கை முழுசும் இவங்க எனக்கு பின்னாலேயே இருக்க சொல்கிறியா, பாடி கார்டாக இருக்க முடியுமா. am I to spend the rest of my life with a god at my heels. என்னோடய காலடியிலேயே என்னை சுற்றி இவங்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்க சொல்லிகிட்டே இருக்க முடியுமா. is it possible. no no no, I don't want anyone, please don't go and call anyone, go on with your work and அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன போய் வேலை பார் அப்படின்னு சொல்லிட்டு, when he was telling this, his eye has lighted on a package which is lying on a chair against the right wall. அப்படி இவர் சொல்லிட்டு அவர் திட்டுறாரு, நான் வாழ்க்கை முழுசும் என்னை சுற்றி பாடி கார்டு வச்சுட்டே இருக்க முடியுமா, அது நடைமுறைக்கு சாத்தியமா, பேசாமல் போய் வேலை பார் அப்படின்னு சொல்லிட்டு, when he was telling this, you go and do your work அப்படின்னு சொல்லும்போது, he saw a package. It was on a chair, which was lying on a chair against the right wall. So his eye felt on a package which was lying on a chair against the right wall. The box is oblong, roughly 18 inches by 10 inch by 4 inch and tied with cord. அதை எடுத்து பார்க்குறாரு, நல்லா பெருசாக 18 இன்ச்சு 10 இன்ச்சு 4 இன்ச்சுங்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அகலம் நீளம் அப்படின்னலாம் பார்க்கும்போது, when he saw the sides and front and back everything by inches, it was like 18, 10 and 4 inches it was tied with the cord. கயிறால் போட்டு நல்லா டைப் பண்ணியிருக்காங்க. Sharply, what is this. Now he's asking, what is this. He's asking, Roger, what is this. That came for you this morning, sir. அவர் என்னங்கிறாரு, இன்றைக்கி காலையில் தான் இந்த பார்சல் வந்துச்சு. It came to you this morning.
வெஸ்டர்ன் வாட் இஸ் இட் எப்படி இருக்கும் அவருக்கு. நவ் இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் இட் ரோகர், வாட் இஸ் இட், வித் a faint beginnings of doubt in his voice. Now அவர் அப்படியே மெதுவாக அவருக்குள்ளே ஒரு டவுட் ஆச்சு, வாய்ஸை ரொம்ப ரேஸ் பண்ணாமல், ஐ டோன்ட் நோ மை லார்ட், எ மேன் கேம் வித் இட் அண்ட் செட் that it was important that you should have it today. I don't know, Lord, but a man came this morning and he gave it and told that it was very important you should have it today. ஒரு ஆள் வந்து கொடுத்தாரு, எனக்கு என்னன்னு தெரியாது, பட் இட் வாஸ், அவர் சொல்லிட்டு போனார், இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்கிறார். ஸோ வித் சலனமே இல்லாமல், வித்தவுட் ரொம்ப ரேஸ் பண்ணாமல் ஒரு சொல்லணுமேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ மை லார்ட், எனக்கு என்னன்னு தெரியாது, பட் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இந்த காலையில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அண்ட் இட் டோல்ட் தட் இட் வாஸ் வெரி ரியலி இம்பார்ட்டன்ட். வெஸ்டர்ன். அண்ட் யூ டிடன்ட் ஆஸ்க் வாட் இட் வாஸ், யூ ஃபூல். அவர் ஒன்றே கேட்குறாரு, நீ முட்டாளே, நீ என்னன்னு கேட்கலையா. யூ டிடன்ட் ஆஸ்க் வாட் இட் வாஸ், யூ ஃபூல். ஃபார் தட் ரோகர் இஸ் telling humbly, it didn't seem to be my business. I never do ask about the contents of your lordships. I showed your lordship the package when it came and you said to leave it there. ஸோ அவர் என்னங்கிறாரு, ஒரு ஹம்பிளினா என்ன, ஒரு கனிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இது என்னோட வேலையில் முதலாளி, didn't seem to me my business because it has come for you. அது உங்களுக்கு வந்தது, அதனால் அது எனக்கு ரைட்ஸ் இல்லை. இட் இஸ் நாட் மை ரைட்ஸ் டு, இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். அண்ட் ஐ நெவர் டூ ask about the contents. I don't want to ask about what is, because it is yours. And I showed your lordship, உங்கள்கிட்ட காட்டினேன், I showed this package this morning, but you told me to leave it there. When it came, I told you about the parcel, but you told me to leave it there. நான் ஆனால் அந்த பார்சலை பற்றி சொன்னேன், but you only told me to leave it there. வெஸ்டர்ன். பியரிங் வித் க்ரோயிங் அன்ஈசினஸ் அட் த திங். இப்போ அவருக்கு அப்படியே ஒரு அதை பார்க்குறாரு, பியர்னா லுக்கிங், அவருக்குள்ளேயே ஒரு அன்ஈசினஸாக ஃபீல் பண்ணுறாரு, டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு அந்த இதை பார்த்து. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அதை அலட்சியமாக விட்டுட்டோமா, கவனிக்காமல் விட்டுட்டோமா அந்த பார்சல்னு சொல்லிட்டு. த மேன் ஹூ brought it, what did he look like? Was he small, dark? Now he is asking the question. Okay, the man who has brought this, கொண்டாந்தானல்ல, that person, how he look like, எப்படி இருந்தான், பார்க்குறக்கால் எப்படி இருந்தான், வெள்ளையாக இருந்தானா, செருப்பு கருப்பாக இருந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல. whether he is small or dark. So he is asking the man who has brought this whether he is small or dark. Roger, who obviously had taken no interest. இப்போவுமே வந்து அதை அவர் கேட்குறத வந்து ஒரு பெருசாகவே நான் எடுத்துக்கல, அதை அவரை ரொம்ப இதாக பார்க்காம கேஷுவலாக சொல்கிறான். ஐ திங்க் கிளியராகவும் சொல்கிறான், கன்ஃபார்மாக சொல்கிறான். நான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்மாலிஷ். நான் நினைக்கிறேன், அதாவது அவர் கேட்குறப்ப கூட நான் அவ்வளோ இதாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்மாலிஷ், பட் ஆஸ் டு டார்க் இஸ் ஹேட் வாஸ் புல்டு ஓவர் இஸ் ஃபேஸ். நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி சின்ன பையன் தான் நினைக்கிறேன், பட் அவர் கருப்பான்னு கணிக்க முடியல. காரணம் இஸ் ஹெட் இஸ் கவர்டு, இ வாஸ் கவர்ட் வித், இஸ் ஃபேஸ் இஸ் கவர்ட் வித் ஹேட். இஸ் ஹேட் வாஸ் புல்டு ஓவர் இஸ் ஃபேஸ். அந்த தொப்பி வந்து முகத்தை ஃபுல்லும் மறைச்சிருந்துச்சு. ஐ திங்க் he appeared to have a mole on his chin. அவர் என்னங்கிறாரு, தாபா கட்டையில் நான் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு மச்சம், மோல் மீன்ஸ் மச்சம், அதுங்க ஒரு மச்சம் இருந்துன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் he appeared to have a mole on his chin, but I would not, it may have been just a, அதுவுமே நான் உறுதி சொல்ல முடியாது, ஆனால் அதை பார்த்தா மச்சமாக தெரிஞ்சுது, பட் ஐ am not sure about those things அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ when Weston asks this, he tells that I think that boy may be small, but I cannot confirmly say that he is dark because his hat was pulled over his face, and also I think he had a mole on his chin, but that is I am not sure whether it is a mole. Weston, a mole, his imagination at work. Immediately started to go back thinking about that boy who had brushed him yesterday. இம்மீடியட்லி அவர் மோல்னு சொன்னமே, அவர் இமேஜினேஷன் கொண்டாந்துட்டாரு. நேற்று அந்த பையன் இடிச்சிட்டு போன பையனை, அவனுக்கு இது மச்சம் இருந்துச்சா அப்படிங்கிற தாவாக்கட்டையில் மச்சம் இருந்துச்சான்னு பார்க்குறக்கு ஈ ஸ்டார்டட் திங்க் அபவுட் இன் இமேஜினேஷன். ஏ மோல், எஸ் தட் மேன் அட் ஏ மோல், எஸ் ஆமாம் அந்த மேனுக்குமே மோல் இருந்துச்சு. நான் என்னை இடிச்சிட்டு போனா பாரு, என் பாக்கெட்டில் பேப்பர் போட்டு போன ஆளுக்குமே there was a mole. The man who brushed against me on the right side of his jaw, I can see it as if he were standing here. We must get rid of this at once. Of course, எனக்கு நல்லா நினைப்பு இருக்குது,
கண்டிப்பாக அந்த ஆளுக்கு இருந்துச்சு. he was the man who had brushed me on the right side of his jaw, there was a mole, I am very sure about this. எனக்கு என்னமோ as if இப்போ கூட எனக்கு கண் முன்னால் as if you were standing இங்கே நிற்கிற மாதிரி தோணுது. பெஸ்ட் we have to get rid of this at once. கண்டிப்பாக இதை நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணி ஆகணும், தூக்கி எரிஞ்சிடணும். இந்த பார்சல் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, சம்திங் டேஞ்சர் lies in this parcel, we must get rid of this at once. So what Roger is asking, do you think it is some infernal machine sir, what shall we do with it? Do you think it's some infernal அப்படின்னா ஏதாச்சும் பாம்பா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஏதாச்சும் வெடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இஸ் ஆஸ்கிங். அப்போனா நம்ம என்ன சார் பண்ணுறது? டு யூ திங்க் இட்ஸ் சம் இன்ஃபர்னல் மெஷின், ஏதோ வெடி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தென் வாட் ஷல் வி டூ வித் இட்? இண்டிகேட்டிங் த சைட் விண்டோ, ஓப்பன் த விண்டோ அண்ட் ஐ ஷல் த்ரோ இட் ஆஸ் ஃபார் இட் இன் த கார்டன் ஆஸ் ஐ கான். ஸோ அவர் என்னங்கிறாரு, வெஸ்டர்ன் ஜன்னல் சைடு விண்டோ காட்டி, ரோகர் ப்ளீஸ் ஓப்பன் தட் விண்டோ அண்ட் ஐ ஷல் டேக் திஸ் பார்சல் அண்ட் த்ரோ இட் ஆஸ் ஃபார் இன் டு த கார்டன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகத்தில் இந்த பார்சலை போய் நான் தூக்கி வீசிடுறேன். ஸோ நீ ஜஸ்ட் கோ அண்ட் ஓப்பன் தட் விண்டோ. தட் ரோகர் இஸ் டெல்லிங். பட் இட் மே எக்ஸ்ப்ளோர் சார் இஃப் வி த்ரோ இட். கண்டிப்பாக நம்ம தூக்கி வீசும்போது வெடிச்சிருமே சார். படத்தில் எல்லாம் பார்த்துருக்கலாமா, நிறையா மூவிஸில் ஒரு வில்லன் ஒரு குடும்பத்தையே சாகடினா என்ன பண்ணுவான், ஒரு கல்யாண வீட்டில் நல்லா கிஃப்ட்லாம் பார்சல் பண்ணி கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பான், ஓப்பன் பண்ணால் வெடிக்கிற மாதிரி. இல்லையா டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இல்லை கல்யாண வீட்டாட்டும் பர்த்டே பார்ட்டியில் கொடுப்பாங்க, இல்லையா ஒரு காருக்குள்ளே வைக்கிறது, எல்லாமே இதெல்லாம் we have seen not only in movies, in day to day life also it's happening. கார் கடையில் ட்ரெயினில் வச்சுட்டு போகிறது, பஸ்ஸில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் சில சமயத்தில் பேக் ஓப்பன் பண்ணால் வெடிக்கிற மாதிரி வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. சில இதில் டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் த டைம் தட் பாம் பிளாஸ்ட் மாதிரி. இயர் ஆல்சோ இஸ் டெல்லிங் இட் மே எக்ஸ்ப்ளோர்ட் சார் இஃப் யூ த்ரோ இட். நம்ம வீசினோம்னா வெடிச்சிருமில்ல, இட் மே எக்ஸ்ப்ளோர்டு அப்படின்னு பர்ஸ்ட் ஆகுமில்ல அப்படின்னு சொல்கிறாரு ரோகர். வாட் வெஸ்டர்ன் இஸ் டெல்லிங், வாட் இஸ் சர்டன் இஸ் தட் இட் வில் எக்ஸ்ப்ளோர்ட் இஃப் வி டூ நாட். ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் லையிங் ஹியர். அதுக்கு அவர் சொல்கிறார் வெஸ்டர்ன். எஸ் அஃப்கோர்ஸ் வீசிலனாலும் வெடிக்க தான் போகுது, இங்கே இருந்தாலும் வெடிக்க தான் போகுது. ஸோ ஹவு லாங் ஆஸ் இட் பீன் லைங் ஹியர், இங்கே எத்தனை நேரமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இது எப்போ வந்துச்சு, எத்தனை மணிக்கு வந்துச்சு, ஹவு லாங் இட் ஹாஸ் பீன், பிகாஸ் இங்கே இருந்தாலும் வெடிக்க தான் போகுது. வென் வி த்ரோ ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ கமான் டெல் மீ ஹவு லாங் ஹாஸ் இட் பீன் லையிங் ஹியர். ஸோ ரோகர் இஸ் டெல்லிங் இட் கேம் அபவுட் 9 o'clock my lord. ஸோ வாட் இஸ் டெல்லிங், இட் கேம் at 9 o'clock in this morning. Western in an agony. Agony means with pain. Nearly 3 hours ago. Open the window, Rogan. So he's feeling very pain. ஐயோ நம்ம இவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டோமே, 3 மணி நேரமாக இந்த பார்சல் இங்கே இருந்திருக்கு, நம்ம இவ்வளோ அலட்சியமாக இருந்துட்டோமே. இஸ் ஃபீலிங் வித் அகோனி. இஸ் டெல்லிங் நியர்லி 3 hours ago ஓப்பன் த விண்டோ. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த பார்சல் இந்த டேபிளே இருக்குது. ப்ளீஸ் பி குவிக், ஓப்பன் த விண்டோ ரோஜர். So this Roger is telling what is, no sir, you open the window, let me handle the thing, my life is nothing, yours is of great value to England. No sir, I am not going to open the window, please you go and open the window, because நான் இந்த பார்சல் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஐ வில் கேரி திஸ் பார்சல். ஏன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பார்சலை தூக்கி வீசும்போது வெடிக்கும்போது என்ன வேணால் நடக்கலாம். anything may happen when they throw that parcel. So what he tells, your life is needed for this country. இங்கிலாந்துக்கு நீங்கள் ரொம்ப தேவை, வேல்யூவாக இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் ரொம்ப முக்கியம். பட் மை லைஃப் இஸ் நத்திங். நான் என்னத்தை சாதிச்சிருக்கேன், ஐ எம் குட் ஃபார் நத்திங், மை லைஃப் இஸ் நத்திங். அதனால் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் இந்த இங்கிலாண்டுக்கு யூ ஆர் எ கிரேட் வேல்யூ. அதனால் ப்ளீஸ் ஐ வில் கேரி திஸ் பார்சல் ப்ளஸ் பெட்டர் யூ ஓப்பன் திஸ் விண்டோ. இந்த இடத்துல பாருங்கள், அவர் எவ்வளோ இதாக நடந்துக்கிறாரு. முதலாளி நீங்கள் எஜமான், நீங்கள் அவசியம் உங்களோட இந்த ஊருக்கு ரொம்ப தேவை, இங்கிலாந்து நாட்டுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. பட் ஐ எம் குட் ஃபார் நத்திங். நான் செத்து போனவன் பெரிய மேட்டர், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் யூ ஓப்பன் த விண்டோ இஸ் ஆஸ்கிங். Western is telling, no Roger, no, you are young, I have had my life, there are still great things for you to do in this world. So he is telling, no, see you are a young person, இந்த உலகத்துக்கு நீ அவசியம் தேவை, you are a young person, you have to do something in this world. And I have had my life means I have enjoyed, I have completed all my life. நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், போதுமான அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன். There are still great things for you to do in this world, but you are a small boy, you are a young person, you have to do so many things. இந்த உலகத்தில் நீ தான் நிறைய சாதிக்க போகிற, you have to do so many things, so you must live, நீ வாழ்ந்தாகணும். And write my life of posterity, எதிர்காலத்தை ஃப்யூச்சரில் என்னை பற்றி நீ இது பண்ணி என்னை மாதிரி கொண்டு வா, you have to do, and you can make use of my life even in future.
அதனால் do as I say, come on, do what I say. I promise you shall exercise the greatest care. நான் சொல்கிறேன், நீ நான் சொல்கிறது பண்ண, ஏன்னா நீ என்னை மாதிரி பிற்காலத்தை வரலாம். ஏன்னா நான் வாழ்ந்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, நான் வாழ்ந்து முடிஞ்சிட்டேன், இனி எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் யூ ஆர் த யங் பர்சன், யூ ஹேவ் டு டூ ஸோ மெனி திங்ஸ். ஸோ டூ ஆஸ் ஐ சே, யூ ஷல் ப்ராக்டிஸ் த கிரேட்டஸ்ட் கேர். ஆஸ் ரோகர் rushes த விண்டோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜன்னலை திறக்க வேகமாக போகிறான். இதுதான் சொன்னார் இல்லை, விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லி. நோ வெயிட், எ பெட்டர் ஐடியா. த கார்டனர்ஸ் பேல், இட் இஸ் ஸ்டில் ஆன் தி லேண்டிங். உடனே அவருக்கு ஒரு திடீர்னு என்னங்கிறாரு, ஸ்டாப் பண்ண சொல்கிறார். டோன்ட் ஓப்பன் தட் விண்டோ. த கார்டனர்ஸ் பேல், அந்த கார்டனர் வந்து பேல்னா என்ன, பக்கெட். அந்த பக்கெட் வந்து கீழே தானே இருக்குது, கீழ்த்தளத்தில் தானே இருக்குது. இட் இஸ் ஸ்டில் ஆன் த லேண்டிங், உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கீழே தானே படிக்கட்டில் வச்சுட்டு போனால் இதெல்லாம் துடைக்கும் போது. பெட்டர் யூ பிரிங் தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு ரோகர். எஸ் அஃப்கோர்ஸ். இஸ் அவுட் ஆஃப் த ரூம் அண்ட் பேக் இன் எ மொமெண்ட் வித் த வுடன் pail of water which still has the wet cleaning rag hung over its edge. உடனே இவர் என்ன பண்ணுறாரு ரோகர், அஃப்கோர்ஸ் ஆமாம் அந்த பக்கெட் கீழே தான் தண்ணியோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் கோஸ் குவிக்லி அண்ட் இ பிரிங்ஸ் தட் அண்ட் தேர் தே குட் ஃபைண்ட் தட் பக்கெட் வித் வாட்டர் அண்ட் ஆல்சோ அதில் வந்து ஈரமான துணி, தொடச்சிக்கிட்டு இருந்த துணி அப்படியே ஈரத்தோட அந்த பக்கெட்டோட ஒரு எட்ஜில் அவர் தொங்கிட்டுருக்கிறது அப்படியே துணியோடு இவர் கொண்டாடுறார். இஸ் பிரிங்கிங் தட் பக்கெட் வித் வாட்டர் அண்ட் தெர் வாஸ் அ வெட் க்ளோத் தட் இஸ் வெரி ரேக்னா என்ன, பழசு கிழிஞ்சு போனது, வெட் கிளீனிங் ரேக் அங் ஓவர் இட்ஸ் எட்ஜ். வெஸ்டர்ன் இஸ் telling ஸ்டாண்ட் பேக், கொஞ்சம் தள்ளி நின்று. இ பிக்ஸ் அப் த பார்சல் ஜிஞ்சர்னா கேர்ஃபுல்லியாக மெதுவாக எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து நீ கொஞ்சம் தள்ளி நின்றுன்னு சொல்லிட்டு அண்ட் டேக்ஸ் த பார்சல் ஃப்ரம் த சேர் வெரி கேர்ஃபுல்லி. we do not know what may happen. now he tells that what may, நமக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம், எடுக்கிறப்பே வெடிச்சாலும் வெடிக்கலாம்ல. ஸோ இஸ் ஆஸ்கிங் him to stand back and he takes the parcel very carefully. he inserts the parcel lengthwise, நீளம் அப்படியே கையை முழுசும் அந்த பேக்கெட்டை பார்சல் அப்படியே உள்ளுக்குள்ளார விடுறாரு, இன்டு த பேல், அந்த பக்கெட்டுக்குள்ளார. அட் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் இஸ் ஆர்ம், அந்த கையை 2 கையால் அந்த மட்டுமே பிடிச்சிட்டு வராருல, அப்படியே அந்த 2 கையோடவே மெதுவாக அப்படியே உள்ளே விடுறாரு. இஸ் ஹெட் அவர்டட், இஸ் ஐஸ் வாட்சிங் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸ், கண் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இந்த பார்சலை 2 கையில் பிடிச்சிக்கிட்டு வித் லென்த் வைஸ் வித் ஃபுல் ஸ்ட்ரெச் இஸ் புட்டிங் கீப்பிங் தட் பார்சல் இன்டு லென்த் வைஸ் இன்டு தட் பக்கெட் அண்ட் பட் இஸ் ஐஸ் இஸ் லுக்கிங் எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸ் இஸ் வாட்சிங். தேர் இஸ் நாட் இனஃப் வாட்டர், நாட் இனஃப் டு கவர் இட். ஸோ வாட் ஹேப்பன்னா, டக்குன்னு அவர் அந்த கண் முழுசும் கவனத்தோடு அந்த பார்சலை வைக்கும்போது கண் முழுசும் பார்க்குறாரு, அங்கே என்ன இல்லையா, there is not enough water. ஆக்சுவலாக அந்த பக்கெட்டில் they couldn't find enough water in that thing. Okay students, we can see the remaining part of the lesson in the next class.